அரண்மனையில போத்திபார் இருக்காங்க, அங்க கர்த்தர் இல்ல. 2 சினாரியோ, ஒன்னு அரண்மனை, இன்னொன்னு சிறைச்சாலையில். நம்ம அரண்மனையிலையும் ஏழையாவும் பணக்காரவும் வாழ்றது முக்கியம் இல்ல, கர்த்தரோடு வாழ்வது முக்கியம். கர்த்தர் நம்மோடு இருப்பது முக்கியம். அல்லேலூயா. போத்திபாருடைய மனைவி அரண்மனையில சொகுசா இருக்கிறாங்க, அதுக்காக அரண்மனை பணக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்க போய் உட்காரல. அமைதியாக தன்னுடைய சொல்லின்படி கட்டளையின்படி கீழ்ப்படிந்து நடந்ததான யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருந்தார். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, அந்த சிறையிலே கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அமைதியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் நீதி நியாயத்தை அவர் வெளிப்படுத்துவார், அவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? ஒரு நாள் இந்த போத்திபாருக்கு போத்திபாரோட மனைவியே வாய் அடைக்கிற வண்ணம் கர்த்தர் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி நிறுத்தினார். உங்களை யாரெல்லாம் குத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் முன்பதாக நீங்கள் உயர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, be quiet. அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். யுத்தம், யுத்தம்